தொகுதியாக இங்கே வெளிவருகிறது. சென்னை சிவனடியார் திருக்கூட்டத்தின் சார்பிலே இன்றைய நாளிலே இந்த நூலை நமக்கு வழங்குவதற்கு மூல காரணம் இருந்த அழகரடிகளின் வழி வழி அடிகளாக தெரிகிற நமக்கு அடிகளாகிய அடிகளில் சொல்லப்படுகிற குருபழனி அடிகளாருடைய திருக்கரத்தாலே இந்த நூல் வெளியிடப்படும். 7 பாடல்கள், அதில் 87 பக்கத்துல அந்த உரை அமைந்திருக்கிறது. உன்னோட சிறு சிறு தலைப்பிட்டு கணக்கு போட்டு பார்த்தேன். நானு மொத்தம் 157 தலைப்புகளிலே இந்த செய்திகளை அவர் சொல்லி இருக்கிறார். ரொம்ப அருமையான செய்திகள். இன்னைக்கு கிடைத்திருக்கிய பல்வேறு செய்திகள் இதிலே கிடக்கின்றன. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்லி ஒரே ஒரு செய்தியை மட்டும் இந்த நூலிலிருந்து இப்போது சொல்லி அந்த நூலை அறிமுகப்படுத்துகிற பொறுப்பை என்பதற்கு அடையாளம் ஆசிரியர் அழகரடிகள் அவர்கள் மறைமலை அடிகளாரை தன்னுடைய குருவாக கொண்டு அவங்க குருபக்தி எப்படி பார்க்கலான்னு கேட்டா, அவங்க மாம்பாக்க குருகுலத்திலிருந்து மதுராந்தகத்திலிருந்து ரயில்ல வருவாங்க. தாம்பரம் தாண்டி குரோம்பேட்டை வந்த உடனே ட்ரெயினு என்ன பண்ணுவாங்க, உட்காந்துட்டே இருப்பாங்க. குரோம்பேட்டை ஸ்டேஷன் வந்த உடனே எழுந்து நின்றுப்பாங்க. ஏன் எழுந்துட்டா யாருக்கும் தெரியாது. அந்த ட்ரெயின் பல்லாவரம் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போய் அண்ணாண்ட சென்ட் தாமஸ் பவன் இது வரும், அங்க போய் தான் உட்காருவாங்க. அப்போ ஒரு முறை நான் கேட்டேன், ஏன் இங்க வந்த உடனே எழுந்து நின்றுங்க, இடங்காரத்தை உட்கார்ந்து இருக்கலாமே, இந்த நேரத்துக்கு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். திடீர்னு அந்த 5 மணியான இது நம்ம முஸ்லீம்லாம் பிரார்த்தனை சொல்ல அந்த இடத்துல விழுந்து கூடும். அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஏன் எழுந்திருக்கிறாரு, இல்ல எங்களுடைய ஆசிரியருடைய அந்த பல்லாவரம் மாளிகை இங்கே இருக்கிறது, அதனாலே குருநாதர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி அந்த குருநாதரை வணங்கும் முகத்தானே ட்ரெயின்ல போற போகல. அவர் எங்க இருப்பார், இவர் பாட்டு ட்ரெயின்ல போயிருப்பார், இவர் போறது அவருக்கு தெரியாது. ஆனாலும் ஆன்மீக அந்த இதுல மானசீக முறையிலே எழுந்து நின்று வணக்கம் செய்து அந்த பல்லாவர ஸ்டேஷனை தாண்டி ட்ரெயின் போன பிறகு திரும்பி உட்காரும். அப்படிப்பட்ட அந்த குரு அந்த வணக்கத்திற்குரிய அவர் எழுதிய இந்த நூல்ல ஒரே ஒரு செய்தியை சொல்றேன். பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெரும்பித்தனே, சட்ட நேர்பட வந்திலாத சழக்கனேன் உனை சார்ந்திலேன். இந்த சொல்லுக்கு அவர் உரை எழுதுறாரு. அதுல அந்த சட்டம் என்ற சொல்ல மட்டும் தனியா எடுத்துட்டார். ஐயா ப்ரூஃப் தலையிடுகிறாரு, ப்ரூஃப் பார்த்த பெருமை. இந்த நூலை நானும் சேர்ந்து ப்ரூஃப் பார்த்தா ஐயா வந்து பார்த்தாங்க. ஒரு முறைக்கு 3 முறை அப்பவே இந்த நூலை 3 முறை படிக்கிற புண்ணு எங்களெல்லாம் கிடைச்சது. அப்படி பார்த்து வெளியிட்ட நூல அந்த சட்ட என்ற சொல்லுக்கு அவர் எழுதிய ஒரு விளக்கம் இந்த நூலை படிக்கிற புண்ணியம் அந்த ஒரு சொல்லிலேயே கிடைக்கும். சட்டம் என்பது என்ன என்று கேட்கிற போது அழகரடிகள் சொல்கிறார், இந்திய இந்த நூல் சொற்பொழிவு பண்ணப்ப 1951 நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் வெளிவந்த அந்த ஆண்டு. அந்த ஆண்டில சட்டத்துக்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிற போது நம்முடைய மனித இனத்தை மக்கள் பிறவியை 4 பகுதியாக ஜனநாயக நாட்டில் 4 பகுதியாக பிரிப்பார்கள். ஒன்று அரசியல்வாதிகள், அவர்கள் தான் ஆட்சிக்கு வந்து எந்த கட்சி அதிகமாக வருதோ அந்த கட்சி ஆளுவாங்க. அவர்கள் ஆட்சியாளர்கள். அரசியல்வாதிகள் ஆட்சியாளராக மாறுவார்கள். ஜனநாயகத்தின் ஒரு தூண். 2வது தூண் அந்த ஆட்சியாளர்கள், அந்த அரசியல்வாதிகள் சட்டமன்றத்திலே வெளியிடுகிற அந்த ஆணைக்கு தான் சட்டம்னு பேரு. அந்த சட்டத்தை நிறைவேற்றி தருகிற பொறுப்பு யாருக்குரியது? அதிகாரிகளுக்குரியது, ஐஏஎஸ் ஆபீசர்ஸ். அதை நிறைவேற்றி தருகிற பொறுப்பு அந்த அதிகாரிகளுக்குரியது. 3வது, இந்த சட்டம் சரிதானா, அதை சரியாக தான் பண்றாங்களா அப்படின்னு அதை வாட்ச்டாக் மாதிரி அதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு நீதிமன்றத்துக்குரியது. அது ஜனநாயகத்தின் 3வது தூண். இது 3 ஒழுங்கா நடக்குதா இல்லையான்னு சொல்லி பொதுமக்களுக்கு அதை அறிவிக்க வேண்டிய பொறுப்பு பத்திரிகை துறையாகிய 4வது தூணுக்கு.
சட்டம் இயற்ற அரசியல்வாதிகள் நாம் தான் ஓட்டு போடுறோம். நீதிமன்றம் வழக்கில் நீதி சொல்லிடுது, பத்திரிகாரன் ரிப்போர்ட் பண்ணி நான் வந்ததை. ஆனா நாமெல்லாம் யாருக்கு பயப்படுறோம்? அந்த சட்டத்தை நிறைவேற்றுகிற பொறுப்பிலே இருக்கிற அதிகாரிகளுக்கு பயப்படுகிறோம். ஐயா சொல்றாரு, சட்டம் பெரிதா அதிகாரம் பெரிதானா? சட்டம் தான் பெரிது, அதிகாரிகளுக்கு பயப்பட வேண்டியதில்லை. சட்டம் என்றும் நிற்கும், அதிகாரம் நாளைக்கு ரிட்டையர் ஆகி அவர் போயிடுவாரு. அதனால அதிகாரிகளை விட சட்டத்துக்கு அதிகமாக மதிப்பளிக்க வேண்டும். இதை சொன்னவர் மணிவா அது இந்த சட்டம் இயற்றது 51ல. ஆனால் இந்த சட்டத்தை அதிகாரிகளை விட அந்த சட்டம் தான் பெரிது என்ற செய்தியை சொன்னவர் மணிவாசகர் என்று சொல்லி, சட்டனே பட பந்திலாத சழக்கனே, யாரு சட்டத்தை மதிக்கிறோ அவனை சழக்கனேன் என்று சொல்லாலே அவன் கீழ்த்தரமானவன் என்று மணிவாசகர் சொன்னார் என்று சொல்கிறார் இந்த முறையில். இப்படி 157 செய்திகளை கொண்ட இந்த நூல் நம்முடைய சிவனடியாத்திற்கு சார்பில் அந்த குழுவெல்லாம் சேர்ந்து இந்த நூலை வெளியிட்டோன்னே, ஐயா இந்த நூலை நீ பேசுங்க, இப்பே பேசுங்க. நேரமின்மையில் காரணமாக நேரடியாக செய்திக்கு வந்து விடுகிறேன். அது இறைவனுடைய செயல். இங்கே நம்மளுடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாதது மாற்றங்களும் மேன்மைகளும். அந்த மேன்மையில் நமக்கு இப்போ இருப்பது வாட்ஸ்அப். அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு குழுவை உண்டாக்கியவர் திரு மறைமலை நாயகன். அவருடைய குழுவில் நான் இணைந்தோம், சிவனடியார்கள் இணைந்தோம். அந்த குழுவில் ஒரு அன்பர் இருக்கிறார், ரா பிரகாஷன். அவர் சமஸ்கிருதமும் தெரியும், வேதமும் தெரியும், தமிழ் மறையும் தெரியும் அவருக்கு. அவர் என்ன பண்ணுவார்னா, எங்கெங்கிருந்தோ புஸ்தகங்கள்லாம் கொண்டு வந்து, திருநெல்வேலி கழக புஸ்தகம் அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் கொண்டு வந்து பிடிஎஃப் வழியில் தருவார். அந்த பிடிஎஃப் தரதெல்லாம் நான் வந்து சேமித்து வச்சுப்பேன், பிற்காலத்தில் நமக்கு படிக்க உதவுன்னு. நேரம் இருக்கும்போது படிப்பேன், ஆனால் பெரும்பாலும் எனக்கு நேரம் இருக்கிறது இல்லை. அதனால 1-2 புத்தகங்களை படிப்பேன். அப்படி ஒரு புத்தகம் பிடிஎஃப் வழிவில் வந்தது தான் எனக்கு திருக்கழக்குன்ற திருப்பதிக விளக்கம். அது வந்து ஜூலை மாதம் சென்ற முறை 7, 8, 9 தேதிகளில் வந்தது. அநேகமாக 21ஆம் தேதி எனக்கு அந்த பிடிஎஃப் வந்தது. சென்ற வருடம் 21ஆம் தேதி ஜூலை மாதம் எனக்கு வந்தது. உடனே பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பிரிண்ட் அவுட்டை ஐயா கிட்ட கொடுத்து, நம்ம மறுபதிப்பு செய்யலாமான்னு கேட்டால் அவர் எஸ் செய்யலாம்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் நிகழ்ந்தது. அது வந்து வேதகிரீஸ்வரோட, ஆமாம், அவர் தான் முடிச்சு இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்தார். அவருக்கு நன்றி சொல்லி, திருக்கழக்குன்றின் செல்வா போற்றி, அரணேயே போற்றி. அந்த நன்றிக்கு அந்த வேதகிரி பேர் ஐயா வந்துச்சு. ஐயா அந்த வேதகிரி பேர் அன்னி தெரிவிக்க மாட்டாரு. அந்த வேதகிரியுடைய வடிவில இங்க கோவிந்தராஜ் அவர்களுக்கு சார்பிலே இந்த நூலை வெளிப்படுவதற்காக முயன்ற அவர்களுக்கு பொன்னாடை போட்டு மகிழ்விக்கிறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பகவனத்து அரணே போற்றி, அண்ணாமலைய மன்னா போற்றி, கண்ணாரமத கடலே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாவம் பெண்ணூர் ஆனாய் போற்றி, காவாய்க்க கிணறு திடலே போற்றி, கைலை மலையானே போற்றி. அழகரை அடிகளை அம்பன் மீதிய நிகழ்த்திகள் சடைமடி நீலகண்டரை மூய்திரை உலகினின் ஓதுமை கொள்மை தமிழர்களை விலகினும் தமிழை மாளிகை மெய்யன்பர்களே, இத்திருக்கூட்டத்தினை பார்க்கும் பொழுது முன்பெல்லாம் 45 ஆண்டுகளுக்கு முன் 1977 வரை ஒவ்வொரு ஆண்டும் அடிகளார் அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு தேனீப்பிடிப்பை நிகழ்த்துவார்கள். அந்த கூட்டமானது தாங்கள் இப்போ கூடியிருப்பதை விட 4 மடங்களுக்கு மேல் இருக்குமாம். ஒவ்வொருவரையும் அந்த தேனீப்பிறை கேட்பதற்காகவே சென்னையிலிருந்து வந்து தேனீப்பிறை கேட்டுவிட்டு பிறகு சென்று விடுவார்கள். நான் இங்கே நடைபெறும் 4 விழாக்களிலும் எல்லாம் 4 நாட்களிலும் அனைத்து கோயில்களிலும் வழிபாடு செய்யும் ஒரே விழா மாணிக்கவாசகருடைய இந்த திருமலை பெருவிழா. இந்த விழாவினை நாம் சிறப்பாக கொண்டாடுவதற்கெல்லாம் காரணம் நம்முடைய ஞானத்தின் திருவுருவாகிய மாணிக்கவாசகர் பெருமானை குறிப்பிடலாம். சரியை கிரியை யோகம் ஞானம் என்னும் 4 வகைகளில் சரியை வழி ஞானமாகவும் கிரியை வழி ஞானமாகவும்
யோகமதி ஞானமாகவும் பெற்ற தேவார ஆசிரியர் மூவரை காட்டிலும் ஞானத்தின் வழி ஞானத்தை பெற்ற மாணிக்கவாசக பெருமான் மிகவும் சீரிய முறையில் எவ்வாறு இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு பிறகு இங்கு வந்து இறைவனுடைய காட்சியை பெற்று நேரே திரையில் சென்று இறைவனோடு இரண்டர் கலந்தார். மாணிக்கவாசக பெருமானுடைய வாக்குகள் அனைத்தும் நாம் ஒரு திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கு உருகார் என்பதற்கேற்ப ஒவ்வொருவருடைய இல்லங்களிலும் நாம் எடுத்துக்கொண்டால் முதற்கு நாம் சொல்வதெல்லாம் அந்த திருவைந்தெழுத்து ஓதல் என்பதாகும். அதுதான் சிவாய நம என்பது. சிவாய நம என்றிருப்போருக்கு அபாயம் ஒரு நாள் இல்லையே. அடுத்து இரண்டாவது பிரதியை பெற்றுக்கொள்ள இருக்கிற இந்த நூலை மெய்ப்பு பார்த்து கொடுத்த சுந்தர சங்கர் அவர்களுக்கு சண்முகமையா அவர்கள் பொன்னாடை போட்டு சிறப்பிக்கிறார்கள். அடுத்து இந்த நூலை பதிப்பிட்ட பெரியவர்கள் லட்சுமிபதி இந்திராணி தம்பையினருக்கு அடுத்து இந்த நூலை தட்டை சேர்ந்த டிடிபி செய்கள் பொன்னாடை போட்டு சிறப்பிக்கிறார். இப்பொழுது அடிகளார் அவர்கள் நூலை வெளியிட்டு அவர்களுக்கு அடியேன் தான் இந்த தமிழ் புத்தகத்தை தமிழ் வடிவில் டைப் செய்வதாக இருந்தேன். ஆனால் இறைவன் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை. இன்னிசை மழையில் இடி மின்னல் எல்லாம் இருந்தது ஒரு அரை மணி நேரம். ஆனால் இந்த தடவை வந்து நமக்கு புத்தக வெளியீட்டில் ஒரு அரை மணி நேரம் போயிடுது. இருந்தாலும் ஐயா ஆடலூர் ஐயா அவர்கள் அரிய பல தகவல்களை தருவார். நமக்கு எப்படி புத்தகத்தில் தகவல் வந்ததோ அந்த மாதிரி அரிய தகவல் எல்லாம் தருவார். ஒரு 3 ஆண்டுக்கு முன்னால் பொன்னார் திருவடிகள் சொன்னார். அதை பற்றி நான் போன தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது மாதிரி நிறைய தகவல்கள் தருவார். தூங்காமல் விழித்திருந்து அந்த தகவல்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டுகிறேன். அப்போ இரவு முழுவதும் நிகழ்ச்சி. நம பார்வதி பதையே தேவ தென்னாடுடைய சிவனே போற்றி. திருக்கழுக்குன்றின் தேவா போற்றி. பொறுப்புவனத்து போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. பூழியர்கோன் வெப்பொடித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த வீரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் பண் தொண்டல் பதம் போற்றி. ஊழிமலை திருவாத ஊரன் திருத்தாள் போற்றி போற்றி.
பிரியதன் ஒரு உமை பிரியதன் ஒரு உமை பிரியதன் ஒரு உமை உலமிகு கரியது பிரியதன் ஒரு உமை ஓட கரியது பிரியதன் ஒரு உமை பிரியதன் ஒரு உமை உலமிகு கரியது வழி கொடுதடி வழிபடும் பிரியதன் உமை கோட வழி கொடுதடி வழிபடும் அவர் கணபதி பர
கொடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி. கணபதியை பிரிக்க யார் சொன்னார்? சந்தத்தில் பிரிக்கிறோங்கிறது வேற. திருக்கழு குன்றம், திருக்கழு குன்றம்னா பிரிக்கிறது வாத்தியாரெல்லாம் இருக்காங்க. கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி பலமுறை இறைய. இப்படிதான் எங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே ஊறி போச்சு. அதை கொஞ்சம் மாற்றணும்னு தருமபுரத்தா இருக்காருல்ல, சும்மா பாடிட்டு போகாம இது மாதிரி சில விளக்கம் சொன்னது எங்கேயோ ஒரு இடத்துல கேட்டுட்டு அப்படியே நாங்கள் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி பலமுறை இறையே. இதனை பாடுவோம். பிடியதனொரு உமைகுல மிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர் கடி கணபதி வர. வெளில வர்றேன், பிள்ளையாரை பார்த்துட்டு 4 வரை பார்க்கணுமே, இங்கெல்லாம் நூல் வெளியீட்டு விழா நடக்குதுன்னு கேட்டாப்புல ஒரு பிள்ளையார் வந்தாரு, குட்டிக்கிட்டேன். பிள்ளையாரை நம்ம வழிபட்டதில்லை, சிவபெருமானை விநாயக பெருமான் வழிபட்டார். தைரியமா சொல்லுங்க, தப்பா இருந்தா திருத்திக்கலாம். கணபதி சரந்தான். திரு செங்காட்டங்குடி என்ற திருத்தலத்தில் கஜமுகாசுரனை சம்ஹாரம் செய்துவிட்டு அந்த பாவம் நீங்குவதற்காக சிவபெருமானை வழிபாடு செய்தார். இப்ப இதுல என்ன தெரியுது? எவனாச்சும் ஒருத்தனை கொலை செய்தா அந்த பாவம் போகிறதுக்கு நீதிபதி கிட்ட போக வேண்டியல, எல்லாருக்கும் பெரிய நீதிபதி அவர், உலகத்துக்கே நீதிபதி அவர். அவர்கிட்ட சரணடைந்துட்டோம்னா அந்த பாவம் போகும், பழி போகும். ஆனா தண்டனை உண்டு, நிச்சயமா தண்டனை உண்டு. அது மாதிரி விநாயக பெருமானுக்கு 6 படை வீடு இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது. என்னது பிள்ளையாருக்கு 6 படையா? ஆமா, நாங்க முருகருக்கு தான் 6 படையா சுத்திட்டு கிடக்கோம். முருகருக்கு தான் எல்லாரும் 6 படையை சொல்லிட்டு இருப்பீங்க. விநாயக பெருமானுக்கு 6 படை வீடு இருக்குது. அடுத்தது சொல்லப்படும். இப்பொழுது தோடுடைய செவியல் தோடுடைய செவியல் விடையேறி ஒரு பூரல் பதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசிய உள்ளோரவர்கள் பிரமாபுரமேறிய பெம்மானிவன் தன்னை